பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். எண்ணெயை விட்டு, நெய் விட்டு, எண்ணெய் விட்டு, பிரியாணி இலை, பூவு எல்லாம் போட்டு வதக்கி, பிரியாணி ஜாமெல்லாம் போட்டு வதக்கி, பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி செவக்க வதங்கணும். செவக்க வதங்கணும். தக்காளி, உப்பு போட்டால் தான் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கும். கொத்தமல்லி தழை லைட்டாக மிக்சியில் 2 சுற்றி வச்சுருக்கேன். புதினாவையும் அதே போல் சுற்றி வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தயிர், வரமிளகாத்தூள், எலுமிச்சம்பழம், ஒரு பழம், சின்ன பழம், ஜீரக சம்பா அரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வெந்தோடனே தண்ணி அளவு பார்த்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ அதில் வெந்ததுலேயே 1 டம்ளர் இருக்குது, 3 டம்ளர் தண்ணி. நல்லா கொதி வரும்போது அரிசியை போட்டு உப்பு பார்த்துக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கங்க. இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சு துணி கட்டி அது மேலே வச்சுருங்க. வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. தோசைக்கல் மேலே வச்சு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 தடவை கிளறி விட்டுருங்க.